ஏனையா ஆண்டவர் கடிந்து கொள்ளும் வண்ணமாக உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள் என்று கொஞ்சம் கடினமாகவே பேசுகிறார் என்று சொல்லலாம். ஆகாய தீர்க்கதரிசியில் 2 அதிகாரங்கள் மாத்திரம் உண்டு. அதை வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். அவர்கள் விதைத்தார்கள், அறுக்கவும் முடியவில்லை. கொஞ்சமாய் அறுத்தார்கள், மிகுதியாய் விதைத்தார்கள், கொஞ்சமாய் அறுத்தார்கள். சேர்த்து வைத்தார்கள், 50 அம்பாரம் இருக்கும் என்று நினைத்தார்கள். சேர்த்து வைத்த இடத்திலே போய் பார்த்தபோது அங்கு 20 மரக்கால் தான் இருக்கிறது. அவருடைய சேவிங்ஸில் அடி, அவருடைய பொருளாதாரத்திலே அடி, அவருடைய வயலிலே அடி, அவருடைய எதிர்பார்ப்புகளே அடி. இப்படியாக தொடர்ந்து அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம், ஆகாய தீர்க்கதரிசியின் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 19வது வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னமும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. The intention of God to restore his people is to bless them. தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய காரியம் என்ன? இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். But it has got a pre-condition. ஆனால் அதற்கு முன்னதாக நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. கவனியுங்கள் அருமையானவர்களே, கவனியுங்கள். உன்னுடைய சேர்த்து வைத்த பணம் எப்படித்தான் செலவழிந்தது என்று உனக்கே தெரியவில்லை. நீ உழைக்கிறாய், இரவு பகலாய் உழைக்கிறாய், தொழில் செய்கிறாய். ஆனால் அனைத்திலையும் உனக்கு ஒரு பெரிய லாபம் வரும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் போட்ட முதலை காட்டிலும் எடுத்தது குறைவாகவே இருக்கிறது. ஏனென்று உனக்கு தெரியுமோ என்று ஆண்டவர் தந்தை மக்களை பார்த்து கேட்கிறார். நீ எதிர்பார்த்ததும் வரவில்லை, நீ சேர்த்து வைத்ததும் தங்கவில்லை, எல்லாம் வறண்டது போல காணப்படுகிறது. 8 மணி நேரம் உழைத்த போது இருந்த நிலைமை இன்றைக்கு 16 மணி நேரம் உழைத்த போது எனக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஜனத்தை பார்த்து அவர்களை மீண்டும் தூக்கி எடுத்து, எந்த நோக்கத்தோடு உன்னை கைப்பிடித்தேனோ, எந்த நோக்கத்தோடு உன்னை அழைத்துக் கொண்டு வந்தேனோ அதனை நிறைவேற்றுவதற்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை முத்திரை மோதிரமாக மாற்றும்படியாக, ஹல்லேலூயா, உன்னை ராஜமுடியாக மாற்றும்படியாகவே உன்னை உணர்த்திருக்கிறார். People find it difficult. அநேகர் சொல்லுவாங்க, ஜெபக்குமார் கூட்டமா, அகஸ்டின் ஜெபக்குமார் கூட்டத்துக்கு போனா கடின்னு கடிக்கிறார். ஐயா, அடியும் கடியும் தான் ஆசீர்வாதத்துக்கு முதல் படி. ஐயா, நீ சரியா இருந்தா அந்த ஆசீர்வாதம் தாங்கும், அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். ஆனால் முறையாக வேதம் சபைக்குள்ளே நடக்கிற காரியங்களை, இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுத்து, இந்த காலம் செயல்படும் காலம், இந்த காலம் சிந்திக்கும் காலம், இந்த காலம் தேவனுக்காக வைராக்கியம் காட்ட வேண்டிய காலம், இந்த காலம் தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் என்று உங்களை உற்சாகப்படுத்தி நான் இந்த நாட்களின் கூட்டங்களை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நன்றாய் கவனிங்க. இப்பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கிவிட்டு அப்பொழுதுதான் அந்த வசனத்தினுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், 2000 வருடங்களுக்கு முன்னதாக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆனால் நீங்களும் நானும் வரும் என்று அறிய வேண்டியதில்லை, வந்துவிட்டது என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுது பவுல் இருப்பார் என்றால், இப்பொழுது ஒரு கடிதத்தை எழுதுவார் என்றால், தீமோத்தேயுவே, கொடிய காலங்கள் வரும் என்று நான் எழுதினேனே, அது வந்துவிட்டதப்பா என்று எழுதுவார். இப்பொழுது 5வது வசனத்தை வாசியுங்கள். தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. அப்ப நல்லா கவனிங்க. இந்த கொடிய காலங்கள் என்று கடைசி காலத்தை சொல்லுகிற அந்த பவுல்
அங்கே ஒரு பெரிய அட்டவணை சொல்கிறார். அதை குறித்து கொஞ்சம் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்கள் தெரிய வேண்டியது, இது உலகத்தில் நடக்கும் காரியத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களை பார்த்து என்ன, இவளை விட்டு விலகு. என்னன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தையே உச்சரிக்கிறவர்கள், தேவ சபையிலேயே இருக்கிறவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக. தீமோத்தேயுவே, இப்படி மாறி போகும். ஆகையினால அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று அவர் கட்டளையிடுகிறார் என்றால், இது வெளியே இருக்கிறவர்களை பார்த்தல்ல, உள்ளே இருக்கிறவருடைய நிலைமை. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி என்னை பற்றி தான் எழுதிருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்வோம். இவர்களை விட்டு விலகுனா நம்மளை விட்டு யாரும் விலகாதபடி நம்ம இதுல கொஞ்சம் நம்மளை சரி செய்து கொள்வது நல்லது. எப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களாம், எங்கே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டேன். இது வெளி உலகத்தில் இருக்கிறவர்களை சொல்லவில்லை, ஆண்டவருடைய வீடு என்று சொல்லப்படுகிற சபைக்குள்ளே இருக்கிறவருடைய நிலைமையை சொல்கிறார். ஆகையினால் தான் இவர்களை விட்டு விலகி இருப்பா என்று சொல்கிறார். அவருடைய நிலைமை என்ன? 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராகவும் தேவபக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல கவனிங்கம்மா, இதை நான் கொஞ்சம் வித்தியாசமான பிராக்கெட்ல போட விரும்புறேன். There is no family value. There is no social value. There is no spiritual value. நல்ல கவனிங்க, சாதாரணமாக குடும்பத்தில் காணப்பட வேண்டிய அந்த முக்கியமான குணங்களாகிய காரியங்கள் தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலே, தேவனை அறிக்கை செய்கிற மக்கள் மத்தியிலே இல்லாமல் போகுமா? போன வாரத்தில் நான் சென்னையில் இருந்தேன். சென்னையிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்கு சொன்னார், 3 வயதுக்கு நிரம்பிய தன்னுடைய பெண் பிள்ளைக்கு அப்பா அழகான ஒரு டிரெஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பிள்ளை தன்னுடைய அறையில ஓடி சென்று அப்பா வாங்கி கொடுத்த டிரெஸ் போட்டுட்டு திரும்ப வந்து, டாடி உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேட்டுச்சு. யாரு? only 3 years. இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கொடுக்கிற வேல்யூ பார்த்துக்கோங்க. எங்க அப்பா சாகிற வரைக்கும் என் பேரை சொன்னா கை கால்லாம் நடுங்கும். அது அந்த காலம். இப்போ 3 வயது பிள்ளை வேகமா போச்சுது, டிரெஸ் மாத்திச்சு, திருப்பி வந்து அவருக்கு மூளை இருக்காது. அப்பாவுக்கு ஷாக். என்னம்மா, என்னடா சொல்ற? கம்மி பட்டன் தெரியாத ஒரு டிரெஸ், ஒரு டிரெஸ்ஸா விளங்கல சிலருக்கு.